ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன். என்ன ரெசிபி என்றால் பீஃப் புலாவ். நார்மலாக நாங்கள் பீஃப் பிரியாணி அந்த மாதிரி ட்ரை பண்ணிப்போம். பீஃப் புலாவ் என்று சொன்னால் பிரியாணியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும் டேஸ்ட்லேயும். ஒரே பிரியாணியை டிஃப்ரெண்ட்டாக எதாவது ஸ்பெஷலாக ஒரே பிரியாணியை செஞ்சு தின்றதுக்கு இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்க்கல. பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நாங்கள் ஒரு 1 கிலோ ரைஸ்க்கு ஒரு 5-6 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திக்கிறேன். வெங்காயம் கூட போடுற அளவுக்கு டேஸ்ட் ஆகிக்கும். இந்த ஸ்பைசஸ் தான் எடுத்திக்கிறேன். பே லீஃப், சினமன், ஏலக்காய் ஒரு 4-5, கலாம்பூர் கொஞ்சம், ஸ்டார் அனீஸ், ராம்பத்துண்டு கொஞ்சம், அந்த மாதிரி இப்போ நாங்கள் இதில் பிளேட்டில் காட்டிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுவளால் தான் எங்களை ரைஸ் ஃப்ளேவர் ஆகும். ரைஸில் வர அந்த அரோமா இந்த ஸ்பைசஸில் இது தான் வரும். அதோட பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்பைசஸ் தேவைன்னு சொன்னால் எல்லாம் 1 டேபிள் ஸ்பூன் தான். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கறி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், இது கியூமின் எடுத்துக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி எடுத்துக்கிறேன். நீங்கள் கடையில் இருக்கிறதுன்றாலும் ஓகே, ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். தேவையான அளவு உப்பும் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் ஸ்பைசஸ். எல்லாம் 1 டீஸ்பூன் போட்டால் போதும், மிச்சம் கூட போட தேவையில்லை. 1 kg ரைஸ்க்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இது தேவையான வெங்காயம், பச்சை கொச்சிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 போல் ஸ்லிட் பண்ணி இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி சைடுக்கு கட் பண்ணி எடுத்திக்கிறேன். தேவையான சாமானமெல்லாம் ஃபஸ்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கொண்டேன். ஒரு 3 தக்காளியை நல்லா பழுத்த தக்காளி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்திக்கிறேன். தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டுக்கே நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அதோட பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை, கொரியண்டர் லீஃப் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. புதினா இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆகிக்கும். ஆனால் கொத்தமல்லியை விட குறைச்சி சேர்த்துக்கோங்க. கர்ட் பார்த்திங்கன்னா ஒரு டீ கப் ஃபுல்லாக, நாங்கள் ஒரு டீ குடிக்கிற கப்பிக்குமே நார்மலாக அது ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வர அளவுக்கு கர்ட் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா 1 kg ரைஸ்க்கு நாங்கள் 1 கிலோக்கும் கூட தான் பீஃப் சேர்த்திக்கிறோம். இது நார்மலாக சிக்கன் போட்டும் செய்யலும், மட்டன் போட்டும் செய்யலும். அப்போ நாங்கள் அந்தண்டைக்கு பீஃப் எடுத்திக்கிறோம். பீஃபை பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் நாங்கள் கட் பண்ணி எடுத்திக்கிறோம். நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்கிறோம் பீஃபை. நிறைய பேர் இந்த ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சிங்கில் இது போட்டு கழுவுவானு சொல்லி. நார்மலாக பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுற சிங்க் எப்போவுமே க்ளீனாக தான் நிற்கும். நாங்கள் என்ன வெசில்ஸ் வாஷ் பண்ணாலும் அதோட நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருவோம். அது க்ளீன் ஆகிறதால தான் நாங்கள் எங்கள் வீட்டில் எங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்குற சாப்பாடுன்றதால எப்போவுமே க்ளீனாக தான் செய்வோம். அதோட பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஃபஸ்ட்டுக்கு பீஃபை குக் பண்ணி கொள்றதுக்கு தேவையான அளவு உப்பு நாங்கள் ரைஸ்க்கு வேறையாக வச்சிக்கிறேன்றதால கணக்காக சேர்த்துக்கோங்க. அதோடு பார்த்திங்கன்னா கியூமின் பவுடர் அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இந்த ரைஸ்க்கு மஞ்சள் சேர்க்குறல்ல. தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லிக்கிறேன், தண்ணி வெளியே பொங்கி கொட்டாமல் வைக்கிறதுக்கு ஒரு சில்வர் ஸ்பூன் ஒன்று சேர்த்துக்கொள்ள சொல்லி. அப்போ அந்த தண்ணி ப்ரெஷருக்கு இடையால் ஓவர்ஃப்ளோ ஆகாது. அதோடைய நாங்கள் எங்களோட பீஃப் வேவுற அளவுக்கு இந்த ப்ரெஷர் வச்சுட்டு விசில் வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வச்சுட்டு நாங்கள் இதை வேக வச்சு எடுத்துக்கொள்வோம். அதோடைய இந்த புலாவ் ரைஸ்க்கு கேரட் எப்படியுமே கட்டாயம் சேர்த்துக்கொள்வாங்க. நீங்களும் கட்டாயம் கேரட் சேர்த்து செய்யுங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்களே அப்போ தான் உங்களுக்கு அதோட ஒரிஜினல் டேஸ்ட், ஆத்தென்டிக் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இது குக் பண்ணுறதுக்கு புலாவை தேவையான பெரிய சட்டி ஒன்று வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் காஞ்ச பிறகு ஆனியன் போட்டு ஆனியனை வதக்கி கொள்கிறேன். அதோடைய பார்த்திங்கன்னா 1 kg பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி நான் இது வதங்குற டைமில் அதை ஊற வச்சுக்கொள்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு கிடைக்கிற டைமில் இதை ஊற வச்சு கொண்டால் போதும்.
இதுக்கு பிறகு இன்ஷால்லா கண்டினியூஸாக நான் உங்களோட நிறைய ரெசிபீஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறேன், ஷேர் பண்ணிக்கொள்வேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து இதுக்கு பிறகு உங்களுக்கு வரதுக்கு இருக்குது. கட்டாயம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட் கலர் வரப்போ போல் வந்து இந்த ஆல் ஸ்பைசஸை சேர்த்துக்கோங்க. அப்போ இதில் இந்த அரோமாவும் வந்து இந்த ஆயிலில் நல்லா இறங்கும். அதோடய சேர்ந்து வந்து இந்த ஒனியனையும் வதக்கிக்கோங்க. இன்னும் ஆனியன் வந்து மிச்சம் டார்க் கலர் ஆகிறதுக்கு முந்தையே இந்த ஸ்பைசஸை போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ரெண்டுமே சேம் டைமில் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வரும் வதங்கி. பார்த்திங்கன்னா இப்போ ஆனியன் வந்து நல்லா பொன்னிறம் ஆகிட்டு, இந்த அளவுக்கு பொன்னிறம் ஆவினதுக்கு பிறகு வந்து க்ரீன் சில்லியை சேர்த்துட்டு அதோடய தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். அதோடைய பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து இதில் ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிட்டு, இப்போ அதோடைய வந்து அதிலேக்கிற இந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகின உடனே அந்த பீஃபை வந்து நாங்கள் வேறே எடுத்துக்கொள்வோம். பீஃப் வந்து நல்லா குக்காகி தான் நிற்கிது. இந்த ப்ரெஷர் குக்லேயே ஐஸ் டீம் வந்து எங்களுக்கு குயிக்காக வந்து இந்த ரைஸை ரெடி பண்ணிடலும். நாங்கள் வந்து எங்களை மீட்டை வந்து ஃபஸ்ட்டுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி கொண்ட மெடிசன்னா ஏண்ட அஜி பெருநாள் விலாக்ல என்னத்தையோ வந்து இந்த புலாவ் ரெசிபியை புலாவ் ரைஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் நிறைய பேர் வந்து ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து இந்த ரெசிபி என்னோட தங்கச்சி செஞ்சுன்றதால வந்து அவட வீட்டுக்கு போய்த்து அவகிட்டேயே சொல்லி செஞ்சு எடுப்போம் மாதிரி சொல்லி தான் இவ்வளோ நாள் எடுத்துச்சு இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிட்டு, அது வதங்கினோடனே நாங்கள் எடுத்து வச்சுருந்த ஸ்பைஸ் பவுடர் எல்லாம் வந்து இதில் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து அது கொஞ்சம் ஆயிலில் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, மிச்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட வேணும். அதோடைய பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து பீஃபையும் சேர்த்து நல்லா இந்த மசாலாவோடு பெரட்டி எடுங்க. பார்த்திங்கன்னா வச்சு இந்த கேர்டையும் வந்து இதில் சேர்த்துக்கொள்ளணும். கேர்டையும் சேர்த்து வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து பீஃபில் இறங்கக்காட்டியும் கொஞ்சம் மூடி குக் பண்ணிக்கொள்வோம் ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இந்த பீஃப் குக் பண்ணின வாட்டரையும் சேர்த்துட்டு வந்து நாங்கள் அரிசிக்கு இன்னும் தேவையான அளவு தண்ணியும் பார்த்து சேர்த்துக்கொள்ளணும். நார்மலாக பாஸ்மதி அரிசின்னு சொன்னால் வந்து ஒரு கப் அரிசிக்கு வந்து 1.5 கப் தண்ணி வந்து போதுமாய்க்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறீங்கன்னா 1.25 கப் தண்ணி போடுங்க. போதாட்டி வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து விடையிலும் மேலால். இப்போ உப்பு எல்லாம் பார்த்துட்டு வந்து எனக்கு உப்பு கொஞ்சம் போதாண்டு ஃபீல் ஆகின சுட்டியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொண்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இந்த அரிசியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வந்து இதில் சேர்த்துக்கொள்வோம். அரிசி வந்து சேர்க்க போல் தண்ணி இல்லாமையே சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தண்ணி வந்து அதில் இருந்துச்சுன்னு சொன்னால் வந்து அரிசி வந்து குழஞ்சிடும். கட்டாயம் வந்து அரிசி சேர்க்க போல் நல்லா தண்ணியை ட்ரெயின் பண்ணிகிட்டே சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா அரிசியும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்து மிச்சம் கிளற போவானே. பாஸ்மதி அரிசி வந்து குயிக்காக உடைய பார்க்கும். அதோடைய பார்த்திங்கன்னா ஒரு பேன் ஒன்றை வச்சுட்டு வந்து பேன் ஹீட் ஆகினோடனே வந்து அதில் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய் வந்து நல்லா உருவினத்துக்கு பிறகு வந்து இந்த அளவுக்கு நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டை வந்து இந்த கீயில் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கீயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இந்த கேரட் வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ரை ஆக தேவையில்லை. ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு பிறகு வந்து இந்த எங்களோட அரிசியும் பார்த்திங்கன்னா வந்து அதோடைய வெந்திக்கும். அதுக்கு மேலால் இந்த கேரட்டை வந்து நீங்கள் போட்டு இந்த இப்படி பரத்தி போடுங்க. போட்டு மேலால் வந்து இந்த கொரியண்டர்
லீஃப் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துட்டு வந்து நீங்கள் சோறை வந்து டம் போட்டுக்கோங்க. டம் போடுறேன் நார்மலாக நாங்கள் புழுங்க வைப்போம், கீழே ஒரு தட்டு வச்சு அந்த மாதிரி வச்சு நல்லா டம்மில் வைங்க. ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றினதுக்கு போகிறோம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா ஸ்மெல்லாக அரோமாவாக வைக்கும். இது திறக்க போப்பலே வந்து அரிசியும் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிக்கும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் அடியும் பிடிக்காது. பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கு வந்து அப்போ எங்களோட லன்ச் வந்து இது தான். இந்த ரெசிபி வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்து நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், பாய். நிறைய பேர் நான் சொல்கிற மாதிரி என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கட்டாயம் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து அது பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. பாய்.